ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலைல போயிட்டு நாளைக்கு இல்லை மீதானம் நைட்டு மணி 1 ஆகுது. போயிட்டு கிட்டார் வாங்க போகிறேன். ரொம்ப வருஷ ஆசை அந்த கிட்டார் வாங்கணும். யமஹாவோட C40. நம்ம நாகர்கோயிலில் ஒரு மியூசிக் ஷாப் இருக்குது, அங்கே தான் வாங்க போகிறோம். என் ஃப்ரெண்டு கூட வரும், அவன் கிட்டாரிஸ்ட், அவன் கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுவான். எனக்கு ஓரளவுக்கு வாசிக்க தெரியும். நம்மகிட்ட வீட்டில் வந்து அமேசானோட பேசிக் கிட்டார் ஒன்று லோ ப்ரைஸில் ஒன்று இல்லை, அது ஒன்று இருக்குது. பட் அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வாசிக்கிறதுக்கு. கையெல்லாம் அப்படி வலிக்கும். இன்ஃபேக்ட் கிட்டார் வாசிக்கும் போது கை வலிக்கும் தான், பட் இது வந்து ரொம்ப கையெல்லாம் பெயின் ஆகி அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கே வெறுத்துரும், அந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா அதோட அந்த ஸ்ட்ரிங்குக்கும் அந்த உட்டுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து ரொம்ப அதிகம். நார்மல் கிட்டாரை விட கேப் அதிகம். யமஹா C40 வந்து இது வந்து பிகினர் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷனலாக வாசிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான கிட்டார் இது. பல வருஷ கனவு வேறு, ஆசை எல்லாமே. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இப்போ தான் கிட்டார் வாங்குறதுக்கு ஒரு டைம் வந்துருக்குது. போயிட்டு வாங்கணும். காலையில் ஆர்வமாக இருக்குது, அதில் தூக்கம் வர மாட்டேங்குது. சரி மக்களே, நாளைக்கு காலைல போயிட்டு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு போகணும். போயிட்டு கிட்டாரை வாங்கிக்கிட்டு அது கூட ஒரு பாங்கோஸ் வாங்கணும்னு வச்சுருக்கிறேன். நம்ம 60s ஃபேவரெட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், அந்த பாங்கோஸ். அதையும் சேர்த்து வாங்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு பிளானு. நாளைக்கு போயிட்டு மியூசிக் ஷாப்பில் ஃபஸ்ட்டு கிட்டார் அதை பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாங்கோஸும் சேர்த்து வாங்கிட்டு வர வேண்டியதான். மக்களே, கிட்டார் வாங்கியாச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். தேங்க்ஸ். ஹாய் மக்களே, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கிட்டார் இது. யமஹாவோட C40. இட்ஸ் அ கிளாசிக்கல் கிட்டார். வாங்கியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சவுண்டு நிஜமாகவே சூப்பராக இருக்குது மக்களே. ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு ஃபீல். சூப்பராக இருக்குல்ல மக்களே. இந்த கிட்டார் வந்து இட்ஸ் அ குட் ஃபார் பிகினர் அண்டு எக்ஸ்பர்ட் டூ. ஆக்சுவலாக கிட்டார் பற்றின ஒரு கோட் ஒன்று உண்டு மக்களே. அது விலை கம்மியான கிட்டாரோ இல்லை ரொம்ப காஸ்ட்லியான கிட்டாரோ, அது வாசிக்கிறவங்க கையை பொறுத்து அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ விலை கூடின கிட்டாராக இருந்தாலும் ஒரு வாசிக்க தெரியாதவங்க கையில் இருக்கும்போது அது வந்து மொக்கையாக தான் தெரியும். அதுவே பிகினர் கிட்டாராக இருந்தால் கூட நல்லா வாசிக்க தெரிஞ்ச ஒரு ட்ரெயின்டு ஹேண்ட் அதை ப்ளே பண்ணும்போது அதோட ஃபீலே வேறு. இந்த C40 கிட்டார் இட்ஸ் அ குட் ஃபார் பிகினர் அண்ட் ஆல்சோ நல்லா வாசிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வாசிக்கும் போதே உங்களுக்கு சவுண்ட் தெரிஞ்சிருக்குமே. இந்த டாப் வுட் இருக்கலாம் மக்களே, இது வந்து ஸ்ப்ரூஸ் மரம், அதாவது தளிர் மரங்கள்னு சொல்லுவாங்க. ஊசி இலை காடுகள் பார்த்துருக்கீங்களா, அந்த கோன் மாதிரி இருக்கும் அந்த மரங்கள். இந்த டாப் வந்து அந்த ஸ்ப்ரூஸ் மரத்தில் செய்யப்பட்டது. இந்த சைடும் இந்த பேக்கும் தெரியுதுங்களா, இது வந்து இந்தோனேசியன் மஹோகனி, அந்த மஹோகனி மரத்தில் செய்யப்பட்டது. அண்ட் இந்த ஃப்ரெட் பார்ட்டும் இந்த ஹேண்ட் போர்ஷன், இந்த நெக் போர்ஷனும் ஜாவனீஸ் ரோஸ்வுட். ஒவ்வொரு வுட்டுமே ஒவ்வொரு விதமான சவுண்டை ஆம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கும். அந்த நாதம்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த மரத்தை பொறுத்து தான் அமையும். அதனால தான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறதுல அந்த மஹோகனி மரத்தை ரொம்ப பிரத்யேகமாக எடுப்பாங்க. ஸோ இந்த பேக் அந்த ஏரியா வந்து மஹோகனி மரத்தால் செய்யப்பட்டனால தான் இந்த சவுண்ட் அந்த ஆம்பிளிஃபிகேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில். அண்ட் ஆல்சோ கிளாசிக்கல் கிட்டார் ஆப்வியஸாக நைலான் ஸ்ட்ரிங்கில் தான் வரும். நல்லா இருக்குது ப்ளே பண்ண. வெல், அவ்வளோதான் மக்களே. இது இப்போ எனக்கு பிரச்சனை என்னென்னா மக்களே,
என்னோட இந்த லெஃப்ட் ஹேண்டு தான். அதாவது இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, சின்ன வயசில் ஒரு சின்ன விபத்தில் இந்த விரல் வந்து நல்ல ஆப்போசிட்டில் பெண்ட் ஆகி இப்போ வந்து எனக்கு இந்த சுண்டு விரல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, ஒழுங்காக பெண்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் கிட்டார் வாசிக்கிறப்போ என்னால் கரெக்டாக கார்ட்ஸ் ப்ளே பண்ண முடியாது. இந்த 3 ஃபிங்கர்ஸை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இப்போது மாற்றி ரைட்டில் பழக போகிறேன். சொல்லணும் ஜஸ்ட் ரைட்டில், அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எப்படி கிட்டார் ப்ளே பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி ஆகணும். ஸ்ட்ரிங்ஸ்லாம் மாற்றி போட்டு தான் நான் இதை ப்ளே பண்ணி கற்றுக்க போகிறேன். டைம் எடுக்கும், ஏன்னா டோட்டலாக ஒரு நார்மல் இதாக இல்லாமல் வித்தியாசமாக பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக டைம் எடுக்கும், பழகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். பட் கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். அதுக்கு தானே வாங்கியிருக்கிறோம் ஆசைப்பட்டு. போன வருஷமே வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் கொஞ்சம் மெடிக்கல் அது இதுன்ட்டுன்னு நிறைய இதாகி செலவாகி போச்சு. அதில் என்னால் அதை வாங்க முடியல. இப்போ தான் ஆசை நிறைவேறியிருக்கு. இதை என் கூட வந்து எனக்காக வாங்கி கொடுத்தது என்னுடைய நண்பன் சுஜிமோன். அவன் ஒரு கிட்டாரிஸ்ட். அவன் தான் பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப ஹாப்பி. இனி ஸ்ட்ரிங்ஸ்லாம் மாற்றி போட்டு இனி கற்றுக்க வேண்டியதான். இதை நல்லா ப்ளே பண்ண கற்றுக்கிட்டு, நமக்கு இனிமேல் இப்படியோ இதை நல்லா ப்ளே பண்ண கற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மராக ஐ வில் என்டர்டைன். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே.